அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் ஒரு கார் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நிதி அமைச்சகம் அரசாணை வெளியீடு. அரசாங்கத்தில் பணிபுரியும் ஒரு அதிகாரிக்கு ஒரு அரசு கார் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய ஒரு அதிகாரி ஒரு அரசு கார் கொள்கையை ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் செலவினத்துறை இதற்கான புதிய சுற்றறிக்கையை அனைத்து அமைச்சகங்களுக்கும் அரசு துறைகளுக்கும் அனுப்பியுள்ளது. அரசு வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் தேவையற்ற பொது செலவினங்களை குறைக்கவும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு அனுப்பப்பட்ட ஓர் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையில் வாகன பயன்பாட்டை மேம்படுத்தவும் அரசு வாகனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் கண்டிப்பான இணக்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இந்த சுற்றறிக்கை அதிகாரிகள் ஒரு அதிகாரிக்கு ஒரு அதிகாரப்பூர்வ கார் என்று குறிப்பிட்டனர். புதிய விதிமுறைகளின்படி வெளியான அரசாணையில் ஏற்கனவே அரசு பணியாளர் வாகனத்திற்கு உரிமை பெற்ற ஒரு அதிகாரிக்கு வேறொரு அமைச்சகம், துறை, பொதுத்துறை நிறுவனம் அல்லது தன்னாட்சி அமைப்பின் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்ட காரணத்தால் மட்டும் மற்றொரு அரசு வாகனம் ஒதுக்கப்பட முடியாது. மாறாக அந்த அதிகாரி தமக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணியாளர் வாகனத்தையே தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். அலுவலக பணி நிமித்தமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சுற்றுப்பயணங்களின் போதோ தவிர பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் அல்லது அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு சொந்தமான வாகனங்களை மத்திய அரசு அதிகாரிகள் பயன்படுத்துவதையும் இந்த குறிப்பாணை தடை செய்கிறது. இந்த உத்தரவானது ஒன்றிய அரசு முழுவதும் உள்ள அலுவலக வாகனங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் விதிகளை ஒருங்கிணைத்து செப்டம்பர் 2022 முதலில் வெளியிடப்பட்ட விரிவான அறிவுறுத்தல்களை வலியுறுத்துகின்றன. மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.